நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. இந்த வீடியோவில் உங்களுக்கு சூப்பரான ஒரு அனிமேஷன் ஆக்ஷன் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? அந்த அனிமேஷன் ஆக்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாடினா இது மாதிரியான ஒரு ஸ்னோ எஃபெக்டை நீங்கள் வந்து கிரியேட் பண்ண முடியும். அது இது மாதிரியான ஒரு மூவிங் ஆப்ஜெக்டோட. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேலேருந்து கீழே இறங்குற மாதிரியான டேரெக்டாக இறங்குற மாதிரியான ஒரு ஆக்ஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போது லெஃப்ட் டு ரைட்டு, ரைட்டு டு லெஃப்ட் இது மாதிரி வந்து சைடில் வர மாதிரியான ஒரு ஆக்ஷனையும் நான் உங்களுக்கு வந்து சேர்த்து கொடுக்க போகிறேன். கிட்டத்தட்ட 3 ஆக்ஷன். இந்த 3 ஆக்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது மாதிரியான ஒரு எஃபெக்ட்டை நீங்கள் வந்து கிரியேட் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் சீசனு, கிறிஸ்மஸ்க்கு யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும், இல்லை உங்களோட ஓன் ப்ரொஃபைலை கூட நீங்கள் இந்த மாதிரி கிரியேட் பண்ணி நீங்கள் ஏதாவது விஷஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபேஸ்புக்லையோ இல்லை வேறு ஏதாவது விஷயத்துலையோ நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணலாம். அதுக்காக இந்த ஒரு ஆக்ஷன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இந்த ஆக்ஷன் எப்படி இருக்கும், இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோக்குள்ளே உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த ஆக்ஷனை கண்டிப்பாக உங்களால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் கரெக்டாக பண்ண முடியாது. அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கூடவே அந்த பாஸ்வேர்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்து தான் ஆகணும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரையில் நீங்கள் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதோடு இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே போய் பாருங்கள். நிறைய வீடியோஸ் இருக்குது. இந்த வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்ததோட மட்டும் இல்லாமல் பிடிச்சிருந்துச்சி, நல்லா இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் போங்க, அங்கே லிங்க் இருக்கும். ஓகேங்களா? அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த ஜிப் ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜிப் ஃபைலை டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இது மாதிரி ஒரு ஃபோல்டர் கிடைக்கும். அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே 2 ஆக்ஷன்ஸு ப்ளஸ் வந்து ஒரு ப்ரஷ் ஃபைல் 2 இருக்கும். அதோடு இல்லாமல் ஒரு பிஎஸ்டி ஃபைல் இருக்கும். ஓகேங்களா? இது 3மே இருந்தால் தான் இந்த ஒரு எஃபெக்டை உங்களால் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ அந்த பிஎஸ்டி ஃபைலை வியூ பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் வந்து நீங்கள் அந்த எஃபெக்டை கிரியேட் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு பேஸ். ஓகேங்களா? இந்த பேஸ் இல்லாமல் நீங்கள் இது மாதிரி ஒரு எஃபெக்டை நீங்கள் வந்து கிரியேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? இதை இப்போ எடுத்துக்கிறேன். அதோடு இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த ஆக்ஷனையும் இந்த ப்ரஷையும் உங்களோட ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் லோட் பண்ணணும். ஓகேங்களா? டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபோட்டோஷாப்பில் அது லோட் ஆகிடும். அப்படி இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் கொடுத்து உங்களோட வெர்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த ப்ரஷையும் நீங்கள் லோட் பண்ணிக்கோங்க. ப்ரஷ்ஷு ப்ளஸ் ஆக்ஷன் இது ரெண்டுத்தையும் லோட் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பிஎஸ்டி டாக்குமெண்ட்டை உங்களோட ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணணும். ஓகேங்களா? இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இது மாதிரி உங்களுக்கு அந்த லோடான ஆக்ஷன் வந்து கீழே வந்து காமிக்கும். பாருங்கள், அனிமேட்டட் ஸ்னோ குளோப் அப்படின்னு ஒரு ஆக்ஷன் வந்து ரெடியாக இருக்குது. அதுக்குள்ளே இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஆக்ஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? 5 ஆக்ஷன்ஸ் இருக்கும். இந்த 5 ஆக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இது மாதிரியான ஒரு எஃபெக்ட் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டெப் 1 இருக்கு இல்லைங்களா, ஸ்டெப் 1 நீங்கள் ப்ளே பண்ணணும். ஓகேங்களா? இந்த டாக்குமெண்ட் அதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஸ்டெப் 1 செலக்ட் பண்ணி நீங்கள் ப்ளே கொடுங்க. ப்ளே கொடுத்தோன்னே என்ன கேட்கும், உங்களோட மை கம்ப்யூட்டர் வந்து ஓப்பன் ஆகும். மை கம்ப்யூட்டரில் நீங்கள் என்ன பண்ண போறீங்க, உங்களுக்கு தேவையான அந்த ஃபோட்டோ நீங்கள் இன்புட் பண்ண போறீங்க. ஓகேங்களா? எந்த ஃபோட்டோவை உள்ளே இன்புட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக அதுவே உள்ளே வரும். உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த குளோபோட சைஸுக்கு அந்த ஃபோட்டோவை நீங்கள் ரீசைஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்படி ரீசைஸ் பண்ணிக்கோங்க. வேணுன்ற மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கரெக்டாக இப்படி வச்சுட்டு ஏதாவது சின்னது பண்ணணும் பெருசு பண்ணணும் அப்படின்னு இப்போ நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அடுத்தது என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரிட்டு கொஞ்சம் நேரம் ஆக்ஷன் ரன் ஆகிட்டு இது மாதிரி ஒரு கமாண்ட் வரும். இந்த கமாண்டில் பாருங்கள், நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான இடத்த ப்ரஷ் ஓவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமாண்ட் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஸ்டாப் கொடுத்துருங்க. ஸ்டாப் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக ப்ரஷ் வந்து செலக்ட் ஆகிடும். இங்கே ப்ளூ கலர் செலக்ட் ஆகிடும். அதுவாகவே ஒரு ஒப்பாசிட்டி, அதாவது ஒப்பாசிட்டி வந்து 70 இருக்கும். ஓகேங்களா? 70 நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களுக்கு தேவையான அந்த ஃபோக்கஸ்டான ஏரியா மட்டும் நீங்கள் வந்து இப்படி ப்ரஷ் பண்ண போகிறீங்க. அப்படி ப்ரஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ப்ரஷ் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் மறுபடியும் மேலே 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 ப்ரஷ் பண்ணும்போது ஒரு ஹார்ஷாக வரும். அது மாதிரி நீங்கள் மேலே மேலே ப்ரஷ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? அது ஏன் அப்படின்றத பின்னாடி நான் சொல்கிறேன். இப்படி லைட்டாக நீங்கள் வேணுன்ற இடத்த மட்டும், அதாவது ஒரு டைம் நீங்கள் ப்ரஷ் பண்ணிங்கன்னா போதும். ஓகேங்களா? ஒரு டைம் இப்படி ஓவரால் ஒரு ப்ரஷ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எந்தெந்த இடம் ஃபோக்கஸ்டாக வேணுமோ அதாவது தெரியணுமோ அந்த இடத்த மட்டும் இப்படி ப்ரஷ் பண்ணிவிடுங்க. ப்ரஷ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா அடுத்தது ஸ்டெப் 2 இருக்கு இல்லைங்களா, இந்த ஆக்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இதை ரன் கொடுங்க. ஓகேங்களா? ரன் கொடுத்தோன்னே கொஞ்சம் நேரம் கழிச்சு இது மாதிரி நிறைய மெசேஜ்லாம் வரும். அதை நீங்கள் இக்னோர் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஏன்னா உங்களோட அந்த எஃபெக்ட் வந்து கரெக்டாக அப்ளை ஆகலன்னு சொல்லுது. அது ஏன்றதை நான் பொறுமையாக சொல்கிறேன். நீங்கள் இக்னோர் பண்ணிவிடுங்க. இக்னோர் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. நிறைய இது மாதிரி எரர் வரும். அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. கண்டினியூ கொடுத்துட்டே இருங்க. ஓகேங்களா? கண்டினியூ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு வந்து எஃபெக்ட் வந்து ரெடியாக நிற்கும். இப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா விண்டோ போங்க. விண்டோவில் போயிட்டு டைம் லைனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. டைம் லைன் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு தேவையான அந்த அனிமேஷனுக்கான பேஸ் வந்து ரெடியாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த ஸ்னோ எஃபெக்ட் இருக்கு இல்லைங்களா, இது உங்களுக்கு எந்த ஆங்கிளில் வேணும், அதாவது ஸ்ட்ரைட் லைனில் வேணுமா, இப்படி லெஃப்ட் டு ரைட் வேணுமா, இல்லை ரைட் டு லெஃப்ட் எந்த டேரக்ஷனில் வேணும் அப்படின்றதுக்கு தான் கீழே இருக்கிற 3 ஆக்ஷன்ஸ். ஓகேங்களா, இதில் பாருங்கள், ஸ்ட்ரெயிட் அப்படின்றது ஃபஸ்ட்டில் இருக்கும், அடுத்தது லெஃப்ட் டு ரைட்டு, அடுத்தது ரைட் டு லெஃப்ட். ஓகேங்களா, இதில் உங்களுக்கு எந்த சைடு உங்களுக்கு வந்து அந்த ஸ்னோ வந்து மூவ் ஆகணும் அப்படின்றது தான். ஓகேங்களா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த ஆக்ஷனை ப்ளே பண்ணோம். ஓகேங்களா, இந்த ஆக்ஷனை செலக்ட் பண்ணி ரன் கொடுங்க. ஓகேங்களா, ரன் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து எஃபெக்ட் வந்து ரெடி ஆகும். கொஞ்சம் டைம் எடுக்கும், வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஆக்ஷனை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு Ctrl+0 கொடுக்குறேன், அதாவது ஃபுல் வியூ வர்றதுக்கு விண்டோ கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போது இந்த ஆங்கர் பாயிண்ட்டை ஃபஸ்ட்டில் கொண்டு வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஸ்பேஸ் பாரை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஆக்ஷன் வந்து ரன் ஆகும். பாருங்களேன், சூப்பரான ஒரு எஃபெக்ட் வந்து மேலேருந்து கீழே வர மாதிரி நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது அப்படியே நீங்கள் வந்து ஒரு கிஃப்ட் ஃபைலை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஃபைலில் போகிறேன், ஃபைலில் போயிட்டு எக்ஸ்போர்ட்டில் சேவ் ஃபார் வெப் லீகசி அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு எந்த இடத்துல சேவ் பண்ணணும் அப்படின்றது கேட்கும். ஓகேங்களா, இங்கே நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ணாதீங்க. ஓகேங்களா, இது இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். அப்படியே வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே சேவ்னு இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து இந்த லூப்பிங் ஆப்ஷன்ஸ் வந்து ஃபார் எவர் இருக்கா அப்படின்றத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஒன்ஸ்னு இருந்துச்சுன்னா அது நீங்கள் ஃபார் எவர் கொடுத்துக்கோங்க. ஏன்னா ஒன்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு டைம் ப்ளே ஆகிட்டு நின்றும். ஓகேங்களா, ஃபார் எவர் கொடுத்தனா தான் கண்டினியூவாக ப்ளே ஆகிட்டே இருக்கும். இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. மற்றது எந்த எஃபெக்ட்டுமே நீங்கள் வந்து கை வைக்காதீங்க. மற்றதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். அப்படியே சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்தோன்னே ஏதாவது லொக்கேஷன் கேட்கும், எந்த லொக்கேஷனில் நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்க. இப்போ நான் டெஸ்க்டாப்பில் போயிட்டு நியூ அப்படின்னு சொல்லி நான் வந்து நேம் கொடுக்குறேன். நேம் கொடுத்துட்டு நியூ கிஃப்ட் ஃபைல் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா, கிஃப்ட் 1 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்தோன்னே கொஞ்சம் டைம் ஆகும். டைம் ஆகிட்டு இந்த விண்டோ வந்து ஆட்டோமேட்டிக்காக அதே க்ளோஸ் ஆயிரும். க்ளோஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு எஃபெக்ட் வந்து சேவ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, இப்போ டெஸ்க்டாப்பில் போய் பாருங்கள், அந்த ஒரு விஷயம் வந்து சேவ் ஆயிருக்கும் உங்களுக்கு டெஸ்க்டாப்பில். இதுதான் அந்த ஃபைலு. இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு இந்த ஸ்னோ எஃபெக்ட் வந்து மேலேருந்து கீழே வர மாதிரி இருக்குது. இப்படி ஸ்ட்ரைட் லைன் வருது. ஓகேங்களா, இதில் வந்து லெஃப்ட் டு ரைட்டு இல்லை ரைட் டு லெஃப்ட் இது மாதிரி வேறு டேரக்ஷனில் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, அதே மாதிரி இப்போ நான் வேறு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். இப்போ மறுபடியும் நம்ம இதில் வந்து முன்னாடியே ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, நீங்கள் ப்ரஷ் பண்ணும்போது 70 ஒப்பாசிட்டியில் வச்சு ஒரே ஒரு டைம் மட்டும் ப்ரஷ் பண்ணுங்கள், நீங்கள் ஃபுல்லாக ப்ரஷ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தேன். ரீசன் என்ன அப்படின்னா, உங்களோட இந்த இமேஜ் இருக்கு இல்லைங்களா, அதாவது மெயின் சப்ஜெக்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஃபுல்லாக தெரியும். மேலே வர இந்த ஸ்னோ எஃபெக்ட் வந்து கரெக்டாக தெரியாது. ஓகேங்களா, அதை நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் எப்படி இருக்கும் அப்படின்னு. இதில் பார்த்தீங்களா யுவர் ஆப்ஜெக்ட்னு இருக்கு இல்லைங்களா, இந்த யுவர் ஆப்ஜெக்ட்டை ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க் இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து உங்களோட சப்ஜெக்டை மறைச்சிருக்கிறது. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து பிளாக் கலரில் இருக்குது, சென்டரில் மட்டும் லைட் கிரேல இருக்குது. ஓகேங்களா, அதனால தான் உங்களோட இமேஜ் வந்து பார்ஷியலாக தெரியுது. ஓகேங்களா, இதுவே நீங்கள் இந்த மாஸ்க்கை செலக்ட் பண்ணி ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் நார்மல் ஹார்ட் ஒன் ப்ரஷ் சாஃப்ட் ஒன் ப்ரஷ் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போது பிளாக் வச்சு நீங்கள் ஃபுல்லாக மறைச்சிங்கன்னா பாருங்கள், எங்கெங்கெல்லாம் ரொம்ப ஃபுல்லாக மறைக்கிறீங்களோ அங்கே வந்து உங்களோட சப்ஜெக்ட் ஃபுல்லாக தெரியாது. ஒருவேளை நீங்கள் ஒயிட்டை வச்சு நீங்கள் ஃபுல்லாக இப்படி ப்ரஷ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, சப்ஜெக்ட் வந்து கிளியராக தெரியும், உங்களுக்கு மேலே வர அந்த ஸ்னோ எஃபெக்ட் வந்து கம்மியாக தெரியும். பாருங்களேன், அதனால தான் வந்து கொஞ்சம் பார்ஷியலாக ஓகேங்களா, அதாவது ஒரு கிரே வந்து ஃபில் ஆகிருக்கமே நம்ம வந்து ஒரு 70% ஒப்பாசிட்டியில் வந்து நம்ம வந்து ஆரம்பத்தில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து கான்செப்ட். ஓகேங்களா, அப்படி 70% வைக்கிறதால தான் நமக்கு கரெக்டான செலெக்ஷன்ஸ் வராமல் நடுவில் கொஞ்சம் எரர் வரும். அதனால் எல்லா எரரையும் இக்னோர் பண்ணிவிடுங்க. நீங்கள் கண்டினியூ மட்டும் கொடுங்க, சூப்பரான ஒரு எஃபெக்ட் வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா, இப்போ நம்ம மறுபடியும் வேறு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோம். அந்த ஃபோட்டோக்கு வேற ஒரு ஆங்கிள் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு அதே பிஎஸ்டியை மறுபடியும் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது மறுபடியும் ஃபஸ்ட் ஆக்ஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபஸ்ட் ஆக்ஷனை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ரன் கொடுக்குறேன். ஓகேங்களா, நீங்கள் உங்களோட வெட்டிங்கில் எடுத்த ஃபோட்டோஸ் கூட நீங்கள் வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணலாம். சூப்பரான ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். இந்த ஃபோட்டோ நான் செலக்ட் பண்ணிவிட்டு அதை அந்த குளோப் ஃபுல்லாக வர மாதிரி நான் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்டாப் கொடுத்துக்கிறேன். ஸ்டாப் கொடுத்துட்டு இப்போ வந்து எனக்கு தேவையான இடத்த மட்டும் நான் வந்து ப்ரஷ் பண்ணணும் இல்லைங்களா. ஒன்ஸ் ஒரு டைம் நீங்கள் ப்ரஷ் பண்ணால் போதும், லைட்டாக ப்ரஷ் பண்ணுங்கள். இப்போ ப்ரஷ் பண்ணிவிட்டேன். அப்புறம் ஸ்டெப் 2 போயிட்டு செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளே கொடுக்குறேன். ஓகேங்களா, நடுவில் வார்னிங் மெசேஜ் வருது, ஓகே கொடுக்குறேன். அடுத்தது கண்டினியூ கொடுங்க, மறுபடியும் கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ, யாரும் ஸ்டாப் கொடுத்துறாதீங்க. ஸ்டாப் கொடுத்தீங்கன்னா ஆக்ஷன் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஓகேங்களா, இப்போ நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஆக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே ஏதாவது லெஃப்ட் டு ரைட்டு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, லெஃப்ட் டு ரைட்டு இந்த தேர்ட் ஒன்று செலக்ட் பண்ணுறேன். சாரி, ஃபோர்த் ஒன் செலக்ட் பண்ணிவிட்டு நான் ப்ளே கொடுக்குறேன்.
ஓகே, ஆக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. Ctrl+0 ஃபுல் வியூ வச்சுட்டேன். வச்சுட்டு இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டில் கொண்டு போய் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டில் வச்சுட்டு இப்போ நான் வந்து ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணுறேன். பாருங்கள், ஓகேங்களா? இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து டாப் டு பாட்டம் வேணுமா, இல்லை லெஃப்ட் டு ரைட் வேணுமா, இல்லை ரைட் டு லெஃப்ட் வேணுமா அப்படின்ற அந்த டேரக்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஆக்ஷனை நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா போதும். இது மாதிரியான ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். சூப்பராக இருக்கு இல்லைங்களா இந்த எஃபெக்ட்? கண்டிப்பாக இது மாதிரியான ஒரு எஃபெக்ட்டை உங்களால் வந்து கிரியேட் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்கு கீழே கண்டிப்பாக உங்களுக்கு பாஸ்வேர்டு கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பாஸ்வேர்டு எடுத்து போட்டு நீங்கள் இந்த ஆக்ஷனை நீங்கள் உங்களோட ஃபோட்டோஷாப்பில் இன்புட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஃபோட்டோ நீங்கள் ப்ளேஸ் பண்ண போகிறீங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆக்ஷனை ரன் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த டேரக்ஷன் வேணுமோ அந்த ஆக்ஷன், மொத்தம் 3 ஆக்ஷன் நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா இது மாதிரியான ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? இது மாதிரி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதை ஃபைலில் போயிட்டு எக்ஸ்போர்ட்டில் போயிட்டு சேவ் ஃபார் வெப் லீகசி அப்படின்றத செலக்ட் பண்ண போகிறீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு வேணுன்ற லொக்கேஷனை நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? என்ன நண்பர்களே, கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு விஷயம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் உங்களை வேற ஒரு கண்டென்ட்டோட சந்திக்கிறேன். நன்றி.